வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி. இன்று மதியம் 3:21 வரையிலே பூரம், அதன் பிறகு உத்திரம். திதி வளர்ப்பிறை சப்தமி. யோகம் சித்த அமிர்த. மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆணி திருமஞ்சனம், பின்னிரவு அபிஷேகம். அதாவது நாளைக்கு ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க. பெரிய கோவில்லாம், சிதம்பரம் மாதிரி கோவிலெல்லாம் இன்றைக்கி மிட் நைட்டுலேருந்தே அங்கே ஜேன்னு கூட்டம் இருக்கும் இன்றைக்கி ராத்திரி. நாளைக்கு விடிகாலம்பரம் 4 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து 6:30 மணி 7 மணிக்குள்ளே தீபாராதனை காட்டிடுவாங்க. ஆணி திருமஞ்சன தரிசனம். மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை திருநாள், ஆணி மாதத்தில் வருகின்ற ஆணி திருமஞ்சனம், இது ரெண்டும் விடிகாலம்பர நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணுற வைபவங்கள். இன்று பின்னிரவு, இன்னைக்கு லேட் நைட், அதாவது நாளைக்கு ஏர்லி மார்னிங். நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகம். எல்லா ஊரில் இருக்கிற நடராஜருக்கும் அபிஷேகம். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நாளைக்கு விடிகாலம்பர அபிஷேகம். சிவன் கோவிலில் உள்ள நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாள் மட்டுமே அபிஷேகம் செய்வார்கள். ஒரு வருஷத்தில் 365 நாளில் வெறும் 6 நாள் தான், 6 days தான் அபிஷேகம் நடராஜருக்கு. அதில் ஒரு அபிஷேகம் இன்று பின்னிரவு, நாளை அதிகாலை. எப்படி வேணால் சொல்லலாம். இன்றைக்கி லேட் நைட்னு சொல்லலாம், இல்லை நாளைக்கு ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். நாளை அதிகாலை 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். இன்று ராத்திரிலேருந்தே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். அபிஷேகத்திற்கு தேவையான தேன், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி, ஜவ்வாது கிடச்சா ஜவ்வாது கூட, நெத்தியில் ஜவ்வாது வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. பன்னீர் அபிஷேகம். ஜவ்வாது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்குங்க. எங்கள் ஊர் பக்கத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் முக்கூடலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஜவ்வாது. முக்கூடல் ஜவ்வாது அப்படின்னா அப்படி சும்மா கம்மன்னு அங்கே வரும்போதே இங்கே வாசனை அடிக்குமா. முத்தையாபாதர் அதுதான் நெத்தியில் பொட்டாக இட்டுக்குவார். அதை இப்படி பிசைஞ்சு உருட்டி ஒரு ரூபா காயின் சைஸுக்கு நெத்தியில் பொட்டாக வச்சுக்குவார். அரிகேசநல்லூர் முத்தையாபாதர் ஜவ்வாது பொட்டு வச்சுப்பார். ஜவ்வாது நடராஜர் அபிஷேகத்தில் சேர்த்தா ரொம்ப நல்லது. நாளை அதிகாலை நடராஜர் அபிஷேகம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் திருமஞ்சனம்ங்கிறது தான் நல்ல தூய தமிழ்ச்சொல். அபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய சிறப்பு என்னன்னா, ஆணி திருமஞ்சனம், பின்னிரவு அபிஷேகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர் ராமலிங்கம், மாயவரம். சாமியே சரணமையப்பா. வணக்கம். சுப கிரகங்களுக்கு தங்கள் பார்வையால் அசுப கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது கிரகங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகுமா? தோஷம் நிவர்த்தி ஆகும். முழுமையாக ஆலைன்னா கூட அட்லீஸ்ட் தோஷம் கட்டுப்பாட்டில் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணும். தோஷத்தை ஓரளவு பெருமளவிலே கண்ட்ரோல் பண்ணும். அதுலேயும் குருவுக்கு அந்த பவர் ஜாஸ்தி. 100% தோஷமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் அது. ஆனால் தோஷம் குறையும் கண்டிப்பாக. அதே போல் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, சந்திரன், கேது இவர்கள் கேந்திரங்களில் இருந்து குருவின் பார்வை பெற்றால் நல்லது நடக்குமா? ஓரளவு நல்லது நடக்கும். அதே பதில் தான். சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் பிரிவுங்க. நிறைய ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லி பிளானட்டரி பொசிஷன் நாட் மேட்சிங் அப்படின்னு போட்டு அனுப்புவேன். அப்படின்னா கிரக நிலவரம் பொருந்தவில்லை அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நான் அனுமதிப்பதில்லை. ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். பொருத்தம் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். என்ன காரணம், என்ன ஆகும், அப்படி பண்ணால் என்ன ஆகும்? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் என் பையனுக்கு இந்த ஜாதகம் வந்திருக்கு சார், நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நாங்கள் பண்ணலாமா? நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், அப்புறம் பண்ணலாமான்னு எங்கிட்டே கேட்டால் நான் எப்படி சார் சரின்னு சொல்லுவேன்? நான் தானே வேண்டான்னு சொன்னேன், எங்கிட்டே பண்ணலாமான்னு கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை சார் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் தனித்தனியாக இருப்பாங்க சார், உங்கள் பையன் ஒரு ஊரில், மருமக ஒரு ஊரில் இருப்பாங்க சார், பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னா பண்ணுங்கள்
அப்படின்னேன். அவர் அது எப்படி சார், சேர்ந்துருக்கிறதுக்காக தானே சார் கல்யாணமே பண்ணுறோம் அப்படின்னார். அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ பார்க்குறேன். சூரியன் செவ்வாய் ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒன்றாக இருக்க மாட்டார்கள், தனித்தனியே இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், சண்டை போடுவாங்க, பிரிவாங்கன்னு நான் சொல்லலை எல்லாரையும். ஒரு சிலர் சண்டை வந்து பிரிவுகளும் இருக்காங்க. சண்டையே வரலன்னா கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக தொழில் நிமித்தமாக ஆண் ஒரு ஊரிலும் பெண் ஒரு ஊரிலும் தனித்தனியே வசித்து கொண்டு வார இறுதியில் மட்டும் வந்து சந்தித்து விட்டு போகின்ற ஒரு அவல நிலை ஏற்படும். அப்படி ஒரு குடும்பம் தேவையா? கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பதற்காகத்தானே திருமணம் என்று ஒன்று செய்கிறோம். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பெங்களூரில் ஒருத்தர் பூனேயில் உட்காந்துருக்கிட்டாங்க. வாரம் சண்டே அன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிச்சி வராங்களாம். பாவம், எவ்வளோ கஷ்டம் அது, எவ்வளோ செலவு, எவ்வளோ மனவேதனை. அந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த ஜீவன் எப்படி துடிக்கும், எல்லாம் யோசித்து பார்க்கணும்ல. அதனால் நீங்கள் கேட்டது ராமலிங்கம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பிரிவு ஏற்படும். குரு பார்த்தால் தொழில் காரணமாக பிரிவு, குரு பார்க்கலன்னா சண்டை போட்டுட்டு பிரிவு. மனிதனின் எத்தனை பணம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை கருவறையில் பிறக்க இடம் கிடைக்காது. அதேபோல் வெறுப்பதால் கல்லறையும் அவனை விடப்போவதில்லை என தெரிந்தும் ஏன் மனிதன் சிலர் பணம், பதவி, பட்டம் என அலைகிறார்கள். எத்தனை பணம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பிறந்துதான் ஆக வேண்டும். இறைவனை நினைத்து ஓடினாலாவது பிறவி பிணி நீங்கும். இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க மனிதனுக்கு எது தேவை? இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. அதனால் பொருளையும் ஈட்ட வேண்டும், அருளையும் ஈட்ட வேண்டும். நீங்கள் முற்றும் துறந்த துறவி மாதிரி பேசுகிறீங்களே ஆச்சி. பணம் வேணாமா? 1ஆம் தேதியானா லிஸ்ட்டு போடுவாங்களே, பால்காரருக்கு இவ்வளவு, மளிகை கடைக்கு இவ்வளவு அப்படின்லாம் லிஸ்ட்டு போடுறோம்ல 1ஆம் தேதி. ஆனால் அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? வருமானத்துக்கு சம்பாதிச்சு தானே ஆகணும். எல்லாரும் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதில் தவறு கிடையாது. பணம் சம்பாதிப்பதை தவறு என்று யார் சொன்னார்கள்? தவறே கிடையாது, நிறைய சம்பாதிங்க. எல்லாரும் தவறான வழியிலே சம்பாதிக்கக்கூடாது, நியாயமான முறையில் தொழில் செய்து எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும். குறுக்கு வழியில் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய பணம் சம்பாதிக்காதேன்னு யாருமே சொல்லலை. ஆர் விஜயசங்கர், உதயம் நகர், டிஎன்இபி காலனி, வேளச்சேரி, சென்னை 42. சமீபத்தில் குடமுழுக்கு நடைபெற்ற அருள்மிகு திரு ஆவினன்குடி பழனி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு தாங்கள் சென்றதுண்டா? அங்கு உள்ள குழந்தை வேலாயுத சுவாமி தன்னை நாடி வரும் குழந்தை பக்தர்களுக்கு வேண்டிய விரும்பிய வரம் தருகிறார் என்று நம்பப்படுகிறது. மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டாலே குழந்தை பிறக்கிறது. விஜயசங்கர் வேளச்சேரி திருவாவினன்குடி முருகனை பற்றிய பெருமைகளை எல்லாம் எடுத்து நீங்கள் அங்கே சென்றீர்களா என்று கேட்டார். நான் சமீபத்தில் பயணிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் அவசரமாக கிளம்பிட்டேன். அன்றைக்கி திருவாவினன்குடியில் போய் தரிசனம் பண்ணலை. அடுத்த முறை போகும்போது பண்ணணும். நான் முன்னால் போயிருக்கேன். பல புத்தாண்டில் தங்களின் 5555வது எபிசோடு நிகழ்ச்சியை கண்டு மனம் மகிழ்ந்தேன். இந்நிகழ்ச்சி 10,000 எபிசோடு வரை தொடர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களின் சந்தேகங்களை களைந்து சிறப்பான முறையிலே நடத்துகிறீர்கள். இது இன்னும் சிறப்பாக நடைபெற நான் வாழ்த்துகிறேன். ஜீ தமிழ் டிவிக்கு எங்களின் அன்பான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு KS உமாபதி. வராகி அம்மன் சிறப்பு பற்றி கூறவும். மடிப்பாக்கம் புவனேஸ்வரி. சென்னையில் வராகி அம்மன் கோவில் பெரிதாக உள்ளதா? சென்னையில் வராகி அம்மனுக்குன்னு தனி கோவில்லாம் இல்லை. சமீபத்தில் அந்த சைதாப்பேட்டை கோர்ட்டு வாசலில் ஒரு அம்மனை வச்சு இப்போ வராகி அம்மன் கோயில்னு அதை தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்லேயே ராஜ்பவனுக்கு போகிறோம் இல்லையா, சின்னமலையிலேருந்து நேராக ராஜ்பவன் போகிறோமே, அந்த மெயின் ரோட்டில் லெஃப்ட்டில் சைதாப்பேட்டை கோர்ட்டு, பழைய தாலுக்கா ஆஃபீஸு எல்லாம் இருக்கும். அந்த பில்டிங்க்கு வெளியில் இந்த ஸ்ரீநகர் காலனி போகிறதுக்கு முன்னால் மெயின் ரோட்லேயே ஒரு வராகி அம்மன் கோயில் இப்போ வந்திருக்கு. சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோயில் தான் அந்த வராகி கோவில். ஆனால் அதுக்கு நல்ல கூட்டம் வருது.
ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 4ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறது 4ஆம் இடத்திலே. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் உள்ளவர்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது, அதற்கான ஏற்பாடுகள் பற்றி விவாதித்து கொண்டிருப்பீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். நாளை அதிகாலை திங்கட்கிழமை காலங்கார்த்தால நடராஜா அபிஷேகம் சிதம்பரத்தில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். மற்ற கோயிலில் எத்தனை மணிக்குன்னு தெரியல. உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று எத்தனை மணிக்கு நடராஜருக்கு அபிஷேகம், இன்றைக்கி ராத்திரியா இல்லை நாளைக்கு காலையிலையா, எத்தனை மணிக்கு அபிஷேகம்னு கேட்டு வாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, போயிட்டு வாங்க. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். இதனால் 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 9ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்கின்றன. 9 குடையவனை குரு பார்க்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெறுவதால் ஏராளமான பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். பெறுதற்கரிய பேறுகளை பெற்று மகிழ்வீர்கள். கிடைத்தற்கரிய பேறுகள், நற்பேறுகள், அவற்றையெல்லாம் பெறுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தை விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு தேவையான அட்மிஷன் இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. உச்சமடைந்த குருவோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டிருப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய யோகம். கடக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு இப்பொழுது வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்தலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அமையும். அதற்கு தேவையானவை எல்லாம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். எந்த ஒரு செயலை இன்று துவங்கினாலும் அதை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். சிம்ம ராசினர் இப்பொழுது பணத்திலே அதிக கவனமாக இருப்பார்கள். நிறைய பணம் வரும். பண வரவு பல வகைகளிலே வரும். பல்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு சோர்சஸ்லேருந்து பணம் இப்பொழுது கைக்கு வரும். ஒரு இடத்திலிருந்தோ ஒரு வியாபாரத்திலிருந்தோ அல்லாமல் பல்வேறு துறைகளிலிருந்து, பல்வேறு முறைகளில், பல்வேறு வகைகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மல்டிவேரியஸ் சோர்சஸ்லேருந்து பணம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். மிக 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 சிறப்பான நன்மைகள் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. சந்திரன் ராசியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 9 குடையவன் 10ஆம் இடத்திலே. எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிதுனத்தில் சூரியன் புதன். எனவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்நாள் விளங்கும்.
கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் கன்னி ராசிக்கு பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறும். 2 சுப கிரகங்கள் குரு சுக்கிரன் ரெண்டும் 11ஆம் இடத்தில் வந்து இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே குரு உச்சம், அந்த உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் பல மடங்கு அதிகமாக நடைபெறும். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை அளப்பதற்கு எதுவும் அளவுகோல் கிடையாது. சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் பெருமையை. அத்தகைய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கிரகங்களெல்லாம் மிகவும் சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. கன்னி ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன். எனவே கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். துலா ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு பதவி கிடைக்கும். கௌரவ பதவி, பெரிய பதவி எல்லாம் சில பேருக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். திருமணமாகாத துலா ராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். ரொம்ப நாளாக வரணும் அமையலை, தேடிட்டு இருக்கோம், எதுவும் செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ செட் ஆகிடும். பல வருடங்களாக நடைபெறாத நன்மைகள் இப்பொழுது நடக்கும். அப்படி ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்றால் ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே வலுவாக குருவோடு இணைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பதால் நல்ல சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். ஆரோக்கியம் குன்றியவர்களுக்கு இப்பொழுது அது மீண்டும் தேர்ச்சி அடைந்துவிடும். கோலை வைத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தவர்கள் கோலை ஓரமாக சாய்த்து வைத்துவிட்டு நன்றாக கைகளை வீசி கொண்டு நடப்பார்கள். அப்படி ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் இப்பொழுது துலாமிற்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு யோகம். 9இல் குரு வந்தாலே நன்மை, அதிலும் உச்சமாக வேறு இருக்கிறது. 9இல் குரு உச்சம்ங்கிறது விருச்சிகத்துக்கு மட்டும்தான் வரும், மற்ற யாருக்கும் வராது. விருச்சிக ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டர் என்ன அப்படின்னா, 9th ஹவுஸில் குரு உச்சமாகும். யாருக்கும் 9th ஹவுஸில் குரு உச்சம் ஆகாது. மேஷத்துக்கு 9இல் குரு உச்சமாகுமா? ஆகாது, ஆட்சி தான் ஆகும். ரிஷபத்துக்கு ஆகுமா? ஆகாது. மிதுனத்துக்கு ஆகுமா? ஆகாது. கடகத்துக்கு ஆகுமா? ஆகாது. கடகத்துக்கு 9இல் ஆட்சி ஆகும், உச்சமாகாது. அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்களேன். கடைசியில் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் 9இல் குரு உச்சம். 9இல் குரு உச்சம் என்னும் சிறப்பு விருச்சிக ராசிக்கு மட்டுமே உரியது. அது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜஸ்னோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை மிக சுலபமாக பெறுவீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எளிதாக உங்களுக்கு நடந்து முடியும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, மனதில் சந்தோஷம், குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். அது மட்டுமல்ல, இப்பொழுது வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. சொந்த வீடு, மனை, நிலம், தோப்பு, தொரவு, ஃபார்ம்லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் இப்போ வாங்குவீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதனால் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும், பேசவே பேசாதீங்க. நடராஜான்னு சாமியை வேண்டிக்கிங்க. இன்று பின்னிரவு நடராஜர் அபிஷேகம், அதாவது நாளை அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னால் தீபாராதனை பண்ணுவாங்க. ராத்திரியிலலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு சூரியன் கரெக்டாக அப்படி உதித்து வரும்போது நடராஜருக்கு நதத்திர சூரியோபாதன சந்திர தாரகம் அப்படின்னு தீபாராதனை பண்ணுவாங்க. சூரியோதயம் ஆகும்போது தீபாராதனை, அல்லனா சூரியோதயத்துக்கு சற்று முன்பே
தீபாராதனை செய்ய வேண்டும். அதுதான் இந்த ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தின் சிறப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 4 மணிக்கு அபிஷேகமாக. ஃபோன் பண்ணி கேட்டேன், எத்தனை மணிக்கு அபிஷேகம் நடராஜாவுக்கு அப்படின்னு. காலங்கார்த்தால் திங்கட்கிழமை விடிகாலம்பர 4 மணிக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ண போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே ராத்திரி ஏற்பாடுகள்லாம் ஆரம்பமாயிடும் அப்படின்னாங்க. எனவே நாளைய தினம் அதிகாலை நடராஜ பெருமான் ஆணி திருமஞ்சன தரிசனம் கொடுக்கிறார். வருஷத்தில் 6 நாள் தான் அந்த மாதிரி தரிசனம். 365 நாளில் வெறும் 6 நாள் தான் அபிஷேகம். அதில் அந்த அதிகாலை அபிஷேகம் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை திருவிழாவும் மிக முக்கியமானவை. மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை, ஆணி திருமஞ்சனம், இது ரெண்டும் ரொம்ப சிறப்பு மிக்கவை. நாளை அதிகாலை சிதம்பரம் நடராஜர் கோவில் உட்பட உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் நாளைக்கு ஆணி திருமஞ்சன அபிஷேகம் காலை நேரத்திலே நடைபெறுகிறது. எனவே மகர ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருந்தால் இருந்துட்டு போட்டும் கவலைப்படாதீங்க. நடராஜர் இருக்கார் நமக்கு. அவருடைய ஆட்டம் நின்னா இந்த ஒரு சின்ன ஆட்டம் கூட நகர முடியாது, உலகமே நின்றுவிடும். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்று அவர்தான் எல்லாவற்றிற்கும் உள்ளே ஆடிக்கொண்டிருப்பவன் அந்த நடராஜன். எல்லாவற்றுக்குள்ளும் ஜீவனாக இருப்பது சிவம். எனவே அந்த நடராஜர் அபிஷேகம் நாளை காலை நடைபெறுகிறது. அதிகாலையிலே அதை காண தவறாதீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்திருப்பதால் அவசரம், கொஞ்சம் பதற்றம் இருக்கும். ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது உங்களுக்கு கிரகங்கள்லாம். 5ஆம் இடத்திலே புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எந்த தீமையும் வராது. ஆனால் ஏதோ மனசில் ஒரு படபடப்பு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்தினால் அந்த படபடப்பு அடங்கிவிடும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டேயாக அதை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 4-7 குடைவன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. நன்மைகள் செய்யும் விதத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு நடராஜர் அபிஷேகம் அதிகாலை விடிகாலம்புற பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறவங்களா இருந்தால் கூட குளிச்சுட்டு போய் உடல்ல காலையில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. நாளை காலை நடராஜரை தரிசிக்க வேண்டும். இன்று இரவு முதலே அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கும் பெரிய கோயில்களில். சிறிய கோயில்களில் நாளைக்கு காலையில் சீக்கிரம் கோயிலை திறந்து அபிஷேகம் பண்ணி தீபாராதனை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் எத்தனை மணிக்கு அபிஷேகன்றதை கேட்டுக்கோங்க. இன்றைக்கே போய் அவங்க 7 மார்னிங் பண்ணுவாங்களா, இல்லை 7 மணிக்கு மேலே தான் குருக்கள் வருவார், ஆரம்பித்தாருன்னா அபிஷேகம் முடியறதுக்கு 9-9:30 ஆகும். ஆணி திருமஞ்சன தீபாராதனை 10 மணிக்கு தான் அப்படின்னா நீங்கள் நிதானமாக போகலாம், கேட்டுட்டு போங்க. பொதுவாக ஆணி திருமஞ்சனம்னா அதிகாலை அபிஷேகம், அதுதான் வழக்கம். உங்கள் ஊரில் உங்கள் கோவிலில் பூஜை பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த டயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் மறக்காமல் நாளை காலை நடராஜரை தரிசனம் செய்து விடுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண.
இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜோதிடத்தின் மூலமாக ஒருத்தருடைய ஆயுளை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு வழிகள்லையும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத பற்றின விளக்கமும், சாமானிய மனிதருக்கும் சித்தர்களுக்கும் எப்படி ஆயுளை தெரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஆயுள் விஷயத்தில் ஆயுள் கணிதம் அப்படின்னு ஜோதிடத்தில் தனியாக ஆயுளை கணிக்கிறதுக்கான சில வழிமுறைகளை சொல்கிறான். அது ஜாதக ரீதியாக அஷ்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அஷ்டமாதிபதி, நடக்கக்கூடிய தசாபூர்த்தி, இதை வச்சோம் இந்த சரலக்னம் உபயலக்னம்னு இதையும் கையில் எடுத்து சில விதிமுறைகள் சொல்லியிருக்கா. அது பிரகாரம் நம்ம ஆயுள் பாவத்தை கணிக்க முடியும். ஆனால் ஆயுள் பாவத்தை கணிக்கிற விஷயத்தில் மகான்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி ஒருத்தர் 80 வயசு இருக்காருன்னு சொன்னால் அவர் 62 வயசுலேயே கூட இறந்து போகலாம். ஜாதக ரீதியாக 62 வயசு 63 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்கிறோம். அவள் இன்னும் ஒரு 10 வருடமோ 5 வருடமோ அவள் ஆயுள் நீடிக்கலாம். மறுபடியும் திரும்ப சொல்கிறோம், நல்ல உள்ளங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஆயுள் பாவம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பாப கர்மாக்கள் செய்துக்கிட்டே வரும்பொழுது அந்த பாப கர்மாவால் நம்ம ஆயுள் குறையவும் வாய்ப்பு உண்டு. எவ்வளோ பேர் சொல்வால இந்த படுபாவி எப்போ போவானோ தெரியலையேன்னு. அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த அந்த ஜாதகரோட ஆயுள் குறைய வாய்ப்பு உண்டு. நல்ல உள்ளங்களால் ஒருத்தர் தூஷிக்கப்பட்டார்னா அந்த நல்ல உள்ளங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை சத்தியமாயிடும். அதேமாரி நல்ல தூய மனதோடு ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா அந்த பிரார்த்தனையோட சக்தி கட்டாயம் ஆயுளை வளர்க்கும். ஒரு நல்ல மனிதர் கொடை வள்ளல் அவர் இறந்து போகக்கூடாதுன்னு 1,00,000 ஜனங்க வருத்தப்படுறான்னா கடவுள் அதுக்காகவாது இன்னும் 1 வருடம் அவரை வாழ வைப்பார். ஆனால் நமக்கும் மகான்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன வித்தியாசம்னா, நமக்கு ஆயுள் முடியறது அப்படின்னா நம்ம சாதாரணமாக வருத்தப்படுவோம். ஒருவேளை நமக்கு நம்மளோட ஆயுள் முடியறதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். நம்ம பேரம்பேத்தி குழந்தை குட்டியை விட்டு போகிறோமே, நம்ம யாருக்கோ ஒருத்தர் கொடுத்த பணம் ஒரு 50,000 ரூபா வரணும், வாங்கவே இல்லை, வசூல் பண்ணவே இல்லையே, இந்த வீடை இடித்து கட்டலாம் பார்த்தோமே அது இடித்து கட்ட முடியலையே, இப்படி பலவிதமான வருத்தங்கள் நமக்கு வரும். இல்லை நம்ம சத்துருவை அழிக்க முடியலையே, இப்படி எதையோ ஒன்று இருக்கும். இல்லை நம்ம நினச்ச ஒரு இடத்த போய் அடைய முடியலையேன்னு இப்படி ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனை இந்த ஜீவனை பிரிய விடாமல் துன்புறுத்தும். மகான்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வந்த வேலை முடிஞ்சுடுத்துனா போகலான் தான் நினைப்பாள். விடயபுரம் மகான்கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது என் ஆயுள் முடியறதுன்னாராம். இதேமாரி ரமண மகரிஷியும் சொன்னதாக சொல்வாள். அப்போ தன்னோட ஆயுள் முடியறதுன்னு சொல்கிறா. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு பக்தர்கள் கேட்கச்சே சாப்பிட்ட இலையை யாராவது எடுத்து வச்சுப்பாளான்னு கேட்டாலாம். சாப்பிட்ட இலையை யாராவது எடுத்து வச்சுப்பாளான்னு. அதேமாரி சங்கர பகவத் பாதாலும் 16 வயதோடு தன்னோட வந்த வேலை முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறார். ஆனால் பகவான் அதுக்கு விடலை. மறுபடியும் 32 வயசு வரைக்கும் நீ இருக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்வாள். தன்னோட ஆயுளை ரெட்டிப்பா ஆக்கின்றாருன்னு சொல்வாள். மகான் ராகவேந்திரரோட ஆயுளை கணிக்கும் பொழுதும் கணித்த மிகப்பெரிய ஜோதிடர்களுக்குள்ள குழப்பம் வந்ததாக சொல்வாள். ஒருத்தர் 3000 வருஷம் இருப்பான்லாம் சொல்லிட்டாலாம். என்ன 300 வருஷம் 3000 வருஷம்னு சொல்லும்போது மகான் ராகவேந்திரரே அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். இவாளோட கணிதம் ஏன் இப்படி மாறுபடுறதுன்னு மகானோட வாயாலேயே இவாளுக்கு விளக்கமே தெரியல. ஏன் இப்படி பிரசன்னம் பார்த்தா ஜாதகம் பார்த்தா ஒவ்வொருத்தர் பார்த்ததுலேயும் ஒவ்வொரு மாதிரி வருதுன்னும் போது
அவரே விளக்கம் கொடுத்தான்னு சொல்லுவாள். அதனால் மகான்களுக்கு மரண விஷயத்தில் துக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், மகான்கள் மற்றவாளோட வியாதியை போக்கும் பொழுது தன்னோட வியாதியை ஏன் போக்கிக்கலன்ற ஒரு நிலை வரும்போது தன்னோட சரீரம்னு அவன் நினச்சதே கிடையாது. தன்னோட சரீரம் இதுன்னு அவன் நினச்சதே இல்லை. தன்னோட சரீரம்ன்றது இதுவல்ல, ஆத்மாதான் தன்னோட உண்மையான நிலைன்னு பரிபூர்ணமாக தெரிஞ்சுட்டான். அதனால் அவளுக்கு அந்த சரீரத்தில் இருக்கிற அழிவை பற்றி துக்கம் கிடையாது, சரீரத்தில் வர வியாதிகளை பற்றி அவளுக்கு துக்கம் கிடையாது. ஆனால் நமக்கு உண்டு, ஆனால் அவளுக்கு கிடையாது. அதான் நமக்கும் அவளுக்கும் இருக்க வித்தியாசம். ஜாதகத்தை தவிர நீங்கள் ராஜயோகம் பயில்றவாளுக்கோ சாயா புருஷ தரிசனம் அவள் பயிற்சி எடுக்கிறவாளுக்கோ சந்திரகலை சூரியகலை பார்க்கக்கூடியவர்களுக்கோ ஆயுளை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் சாயா புருஷன், சாயான்னா நிழல். நம்ம பூமியில் இருக்கிற நிழலை பகல் நேரத்தில் ஆகாசத்தில் பார்த்து அந்த சூழ்நிலையை அறியறது. இதில் முழு நிழல் தெரிஞ்சுட்டே இருக்கும், ஆகாசத்தில் தெரியுமா? அப்படி தெரியும் போது கண்டம் துண்டாக தெரிஞ்சதுன்னா, இல்லை 2 இதுவாக பிளவாக தெரிஞ்சால், கருப்பு நிறமாக தெரிஞ்சதுன்னா, இப்படி பிளவுபட்டு தெரியறதுக்கும் நிறம் தெரியறதுக்கும் 6 வருடம் இல்லை 6 மாதம் இல்லை 6 நாட்கள் 6 நாழிகைன்னு ஒரு கணக்கு வச்சு ஆயுள் அவளால் தெரிஞ்சுக்க முடியுன்றான். சாயா புருஷ தரிசனத்தை அபியாசம் பண்ணக்கூடியவர் குருமுகமாக தான் முதல்ல பண்ணணும். அபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆயுளை நிர்ணயம் பண்ண முடியுன்றான். ஏன் நல்ல ஜோதிடர்களால் அவள் ஆயுளை தெரிஞ்சிக்க முடியாதா? ஆனால் ஆயுளை தெரிஞ்சுக்கிறதுனால பலன்கள் உண்டானா ஒன்றே ஒன்று, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை வேணால் சீக்கிரம் செய்யலாமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. ஏன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, இறைவன் மார்கண்டேயருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தார். நம்மோட தேவை இந்த பூமிக்கு இருக்குன்னா நமக்கு ஒரு நீண்ட ஆயுளை கொடுப்பார். ஆனால் வந்த வேலை முடிஞ்சுடுத்துனா அவாவாளோட ஆயுள் பாவனதும் முடிஞ்சு போயிடும். சரி, அப்போ நாம் ஏதாவது விசேஷங்கள் பண்ணுறதுனால, பூஜைகளோ ஹோமமோ பண்ணுறதுனால ஆயுளை விருத்தி பண்ண முடியுமானா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனிதனோட ஆயுள் விருத்தி அடையணும்னா, இப்போ ஒருத்தருக்கு 60 வயசில் ஆயுள் முடியறது, அவள் ஆயுளை வளர்க்கணுன்னா ஆயுஷோ ஹோமங்கள்லாம் பண்ணுவாள். பொதுவாக 60வது கல்யாணம் பண்ணுறது, பீமரத சாந்தி, உக்ரரத சாந்தி, சகசரகலா சந்தர தரிசனம், 1000 பிறை கண்டவர்னு பண்ணுறா பாருங்கள். அதெல்லாம் எதுக்காகனா ஆயுள் நன்னா இருக்கணுன்றதுக்கு தான் பண்ணுறான். அப்போ எல்லாருக்குமே அது நடக்குமானா, நம்ம சத்காரியங்களை பண்ணிகிட்டே இருந்து நம்மளோட ஆயுள் முடிய போகிறதுனா அப்போ ஆயுஷ் ஹோமம் பண்ணால் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம். மறுபடியும் பூஜைகளோ ஹோமங்களோ பண்ணும்போது ஆயுள் கொஞ்சம் கொஞ்சம் நீடிக்கலாம். ஆனால் பாபகர்மாக்கள் மட்டுமே செய்துட்டு ஆயுஷ் ஹோமம் செய்தால் பலன் கிடைக்குமானா கிடைக்காது. இறையருள் கிடைக்கணும்னா நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லதை நம்ம பண்ணிகிட்டே வரணும். நம்ம தொடர்ந்து பாபங்களே பண்ணுறோன்ற நிலையில் இறையருள் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காது. நீங்கள் காலம்பரை எழுந்த உடனே 4 ஜிலேபி, மத்தியானம் 4 லட்டு, சாயந்தரம் ஏதாவது 2 ஸ்வீட்டு, இதை சாப்பிட்டுட்டு எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு டாக்டர் கொடுக்குற மருந்து பலன் தெரியலையேன்னா, டாக்டர் முதல்ல இந்த ஸ்வீட்டெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டோ அதுக்கப்புறம் மாத்திரையை சாப்பிட்டு மருந்து சாப்பிடுவார். நீங்கள் டாக்டர் கொடுக்குற சுகர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டையும் அதிகமாக சாப்பிட்டா அப்போ அது எப்படி அந்த வியாதி தீரும்? அப்போ பாபங்களெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டோம், நாம் பிராய்ச்சித்தமும் பண்ணுறோம், ஹோமங்கள்லாம் பண்ணால் ஆயுஷ் ஹோமங்களால் பலன் கிடைக்குமானா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ நம்ம பாப கர்மாக்களை முதல்ல நிறுத்தணும். அது கூட நீங்கள் 60 வயசு ஆகிட்டோம், 61வது வயசில் ஆயுள் முடிய போகிறதுனா 1 வருஷத்தில் நிறுத்தினா பலன் கிடைக்குமானா அது சந்தேகம்தான். ஆனால் நமக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு வலிமை உண்டு, அது இல்லை மறுக்கவே முடியாது. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, தட்சணை கொடுத்து இருக்கக்கூடாது. உனக்கு 101 ரூபா தரேன், 1001 ரூபா தரேன், 10,000 ரூபா தரேன், நீ எனக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு இல்லாமல் பாமர மக்களோட பக்தி இருக்குது பாருங்கள், அந்த பாமர மக்களோட பக்தி தான் பலன் கொடுக்கும். அந்த பிரார்த்தனைன்றது அப்போ எப்படி இருக்கணும்னா, தட்சணை இல்லாத பிரார்த்தனையாக இருக்கணும். தட்சணை கொடுத்து பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நன்னா இருக்கணும்னு ஒருத்தர் ஒரு 100 பேர் பிரார்த்தனை பண்ணுறான்னா தட்சணை கொடுக்காம, இந்த மனுஷன் நன்னா இருந்தால் 1000 குடும்பம் நன்னா இருக்கணும், அப்படி ஒரு மனசில் பரிபூர்ண ஒரு நினைவுகளோடு பண்ணணும். இந்த தட்சணை வாங்கிட்டு பிரார்த்தனை பண்ணால் நான் முதல்ல சொன்னது தான், நம்ம நல்ல கர்மா பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தட்சணை கொடுத்து பிரார்த்தனை பண்ண சொன்னால் பலன் கொடுக்கும். ஆனால் நம்ம பாப கர்மா பண்ணிட்டோம், தட்சணை கொடுத்து பிரார்த்தனை பண்ணால் பலிக்குமானா கட்டாயம் பலிக்காது. பாப கர்மா தான் முன்னே நிற்கும், நாம் கொடுத்த தட்சணை பின்னால் போயிடும். ஆனால் நிறைய பாபங்களை பண்ணிட்டோம், ஆனால் அவனுக்காக 1,00,000 ஜனங்க பிரார்த்தனை பண்ணுறதுன்னா அந்த நபருக்காக ஒருவேளை அப்போ அந்த 1,00,000 ஜனங்களுக்கு உண்மையாகவே ஏதோ ஒரு நல்லதை அவள் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒரு பக்கம் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த 1,00,000 ஜனங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கா. அப்போ அந்த 1,00,000 ஜனங்களோட பணம் வாங்காமல் தட்சணை வாங்காமல் பண்ண பிரார்த்தனை கட்டாயம் பலித்தமாகும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால்
பிரார்த்தனைகளுக்கு சக்தி உண்டு. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில் பார்க்குறோம், விவேகானந்தர் கதையில் பார்க்குறோம். இவா கதைகளெல்லாம் நீங்கள் நன்னா பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்கு எப்படி பலம் உண்டுன்னு தெரியும். ஒவ்வொரு மழை துளியும் ஒன்றா சேர்ந்தால் பெருமழை வருது. ஒரு தண்ணீர் துளிகளும் தான் ஒரு பெருமழை வெள்ளத்தை உண்டாக்குறது. ஒவ்வொரு சின்ன நல்ல உள்ளங்களோட பிரார்த்தனை அற்புதமான பலன் தரும். அதனால் நம்ம சாயா புருஷ தரிசனம் தெரிஞ்சாலும், ஜோதிடம் நல்லா தெரிஞ்சாலும், ஜபங்களை நிறைய பண்ணாலும், நம்ம கர்மா ஆயுள் பாவம் முடிகிறது அது ஜெயிச்சுடும்னு சொல்ல முடியாது. அது ஆயுள் முடிகிற நேரத்தில் கட்டாயம் முடியும். அதை ஒன்றும் எந்த ஜோதிடர்களோ சாயா புருஷ தரிசனம் பண்ணுறவாளோ குண்டலி யோகம் பயிற்சி எடுக்கிறாளோ அதுலேருந்து தப்பிச்சு வர முடியாது. ஆனால் நம்ம ஒரு பிரார்த்தனை நாமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறோன்னா அந்த பிரார்த்தனையால் மக்கள் பலனடையணும், மற்றவா பலனடையணும். அப்போ மற்றவர்கள் பலனடைகிறதா இருந்தால் நம்மளோட ஆயுள் நீடிக்க வாய்ப்பு உண்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஆயுள் பாவம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வருத்தம் வரலாம், மகான்களுக்கு வருத்தம் கிடையாது. நாம் ஆயுள் பாவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா சகுனத்திலேயோ இல்லை நிமித்தத்திலேயோ இல்லை ஜாதகத்திலேயோ ஆருடத்துலேயோ சாயா புருஷ தரிசனத்துலேயோ சந்திர சூரியக்காலை பார்க்குறதுலையோ தெரிஞ்சுக்க முடியும். அதை ஜெயிக்கிறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் மகான்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவளுக்கு இயற்கையாகவே தெரியும் இந்த உடம்பு சரீரம் இன்னும் எத்தனை நாள் நிற்கும், எத்தனை நாள் சாயும்னு அவளுக்கு இயற்கையாகவே தெரியும். அதனால் அவளுக்கு ஆச்சரியமும் கிடையாது, அற்புதமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஸோ மகான்கள் எல்லாத்தையும் கடந்து நின்றுவா. சித்தர்கள்லாம் 3000 வருஷம் இருந்த சித்தர்கள் இல்லையா, 10,000 வருஷம் தபஸ் பண்ண சித்புருஷர்கள் இல்லையா, மகரிஷிகள்லாம் இல்லையா. ஆனால் அவள் ஆயுளை பற்றிலாம் யோசித்ததே கிடையாது. நம்ம எத்தனை வருஷம் இருப்போன்னு அவள் அதெல்லாம் யோசனை பண்ணதே கிடையாது. இன்னும் பல அபூர்வ விஷயம் இருக்குது, பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஆயுளை தெரிஞ்சுக்கிறதுல சாதாரண மனிதர்களும் மகான்களும் எப்படி கையாளுறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? மேடம் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். பேர் பிரியாங்க மேம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? மேம் பொண்ணுக்கு படிப்பு இதை பற்றி கொஞ்சம் கேட்கறதுக்காக கால் பண்ணாங்க மேம். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்களாம்மா? மேடம் பையனுக்கு கேட்டாங்க மேம், பொண்ணுக்கு இப்போ கேட்கறதுக்கு கால் பண்ணாங்க மேம். சரிங்கம்மா, கேளுங்கம்மா. பொண்ணுடைய பேர் SM சஷ்மிதாங்க மேம். ம், டேட் ஆஃப் பர்த் 9/6/2007ங்க. சரிங்கம்மா. ராசி மீன ராசி, நட்சத்திரம் உத்தரட்டாதி, பாதம் 3, லக்னம் மகர லக்னங்க மேம். சரிங்கம்மா. போன வருஷம் 2025 +2 முடிச்சவங்க மேம். இப்போ பொண்ணு CA ஃபர்ஸ்ட் லெவல் 2வது டைம் எக்ஸாம் எழுதுற அப்படிங்க. டிகிரி எதுவும் பண்ணல, CA தான் பண்றேன்னு சொல்லிட்டு 10th அப்புறம் இருந்து அதுதான் கொஞ்சம் இப்ப பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க மேம். டிகிரி எதுவும் பண்ணல. அவங்களுக்கு இதே இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் இப்ப 2வது டைம் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க இந்த லைனே நல்லா அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துருமா, இல்ல இடையில ஏதாவது டிகிரி மாதிரி எதுவும் போடுற மாதிரி இருக்குமா, இல்ல இதுவே அவங்களுக்கு நல்லபடியா அமையுமா அப்படின்னு கேட்கலான்ட்டு தாங்க மேம் கூப்பிட்டேங்க. சரிங்கம்மா. அவங்களோட விருப்பம் என்னன்றதை கேட்டிங்களாம்மா? அவங்க CA பண்றேன்னு +1ல இருந்து முடிவெடுத்து, அதனால அதே குரூப் பிசினஸ் மேத்ஸ் எடுத்து இப்ப CA மட்டும் அது மட்டும் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க மேம். டிகிரி எல்லாம் எதுவும் போடல. சரி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கு என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் பொண்ணை பகுதி நேரமாக பிகாம் படிக்க சொல்லுங்கள். அதில் சக்ஸஸ் ஆகிட்டா CA தொடர்ந்து படிச்சுட்டே வர சொல்லுங்கள். அதனால் பகுதி நேரமாக பிகாமை கட்டாயம் முடிக்க சொல்லுங்கள், முதல்ல ஒரு விஷயம். அப்புறம் சில தடைகளை தாண்டி தான் வர முடியும். இப்போ ஏதாவது பூஜைகளோ பரிகாரங்களோ பண்ணிங்கன்னா அதையே தொடர்ந்து பண்ணுங்கன்னு வந்திருக்கு இப்போ சப்தரிஷி வாக்கியத்தில். அதனால் தனியாக எதுவும் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சரஸ்வதி பூஜையை விசேஷமாக வீட்டில் வருஷம் தொடர்ந்து பண்ணுங்கள். முடிஞ்சால் சகலகலாவல்லி மாலையை தினமும் சொல்லுவாங்க. வேறு பரிகாரம் எதுவும் வேண்டாம். CA முடிக்க வாய்ப்பு உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். கல்வியில் மேன்மை பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே,
காய்ச்சல் நேரத்தில் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், அதிக தாகம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டென்ஷன் ஆகும், தலைவலி வரும், தொண்டையில் வந்து வறட்சி ஏற்படும். இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நீர் சத்து குறைபாடு. காய்ச்சல் நேரத்தில், அதுவும் வெப்ப காய்ச்சல்லாம் வந்துன்னா உடல் வந்து நெருப்பு போல கொதிக்கும், கை வைக்கிறதுக்கே ரொம்ப அச்சப்படுவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஏசியில் இருக்கவும் பிடிக்காது, வெயிலில் இருக்கவும் பிடிக்காது, ரொம்ப சிரமமாக இருக்கும், உடல் எரிச்சல் நிறையா இருக்கும். இந்த பாதிப்பை போக்குவதற்கு எளிய முறையில் ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அதாவது நன்னாரி வேர், கருங்காலி கட்டை இதெல்லாம் வைத்து தயார் செய்ய போகிறோம். இது காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக மண்டலம் இந்த உறுப்புகளுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே மாதிரி இந்த வெப்ப காய்ச்சல் நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சள் நிறத்தில் வெளியேறும். உடல் உஷ்ணம் நிறையா இருக்கும், காய்ச்சல் நிறையா இருக்கும், உடல் வலி நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய வீரியம் உள்ள மருந்து மாத்திரைகளால் சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறும். இது நாளாக அந்த காய்ச்சல் விடலைன்னா நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிடும்பொழுது கல்லீரல், மண்ணீரல், உடல் இதெல்லாம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புண்டு. நன்னாரி வேர், கருங்காலி கட்டை இதெல்லாம் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது, உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது, ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு திசுவுக்கும் தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது, உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த மருந்து. அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, காய்ச்சல் நேரத்தில் ஏற்படும் உடல் வெப்பத்தை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நன்னாரி வேர், கருங்காலி கட்டை, நெல்லி வற்றல், தேன். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். கருங்காலி கட்டை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நல்ல கரிய நிறத்தில் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பார்த்தாலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. இந்த கருங்காலி கட்டை வந்து கொஞ்சம் விலை அதிகம். கருங்காலி கட்டை ஒரிஜினலாக கிடைச்சதுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கும்போது கிடைக்கும்போது கருங்காலி கட்டை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை அந்த வைரம் பாஞ்ச கட்டை இல்லைன்னாலும் கருங்காலி மரத்துடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டையோ இல்லை கட்டையோ அதை நல்லா சீவி இந்த மாதிரி பொடியாக சீவி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மரத்தூள் மாதிரி தான் இருக்கும். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதுவும் வந்து தண்ணியில் போட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு திரும்ப நம்ம இதை பயன்படுத்தலாம். எப்படி கருங்காலி கட்டை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி தான் அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டையையும் இந்த சீவி எடுத்ததும் நம்ம 4 முறை 5 முறை பயன்படுத்தலாம். இப்போ இந்த கருங்காலி கட்டை நல்லா சீவினது, இந்த கருங்காலி கட்டை தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட நன்னாரி வேர் ஒரு சிறிய துண்டு போட்டுக்கலாம். இது கூட நெல்லி வற்றல் 2 நெல்லி வற்றல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். நன்னாரி வேர் ரொம்ப சின்ன ஒரு சிறிய துண்டு தான் போடணும், பெருசாக போட்டுட்டோம்னா ரொம்ப திகட்டலாக இருக்கும், வாசனை அதிகமாகிடும். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மருந்து தயார். கருங்காலி மேலே அந்த பட்டை இருக்கும், அதை கூட சீவி எடுத்துக்கலாம். உள்ள வைரம்பாஞ்ச கட்டை கிடைக்கலன்னா மேலே வந்து இந்த கருங்காலி மரம்லாம் கிடைச்சதுன்னா மேலே இருக்கக்கூடிய பட்டையை கூட துருவி இந்த சீவலை கூட நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து உள்ள வைரம்பாஞ்ச கட்டை ரொம்ப விலை உயர்வாக இருக்கும். இன்றைக்கி அது ஒரிஜினலாக கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. அதில் மாடிஃபை பண்ணிலாம் விற்கிறாங்க. அது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு தெரியாது. கருங்காலி மரம் வந்து மேலே எங்கேயாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மேலே இருக்கிற தூளை கொஞ்சம் வாங்கிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் விற்க மாட்டாங்க, இதெல்லாம் கிடைக்காது, இது ஒரிஜினலாக கிடைக்காது. எங்கேயாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தான் இதை வாங்கி இதெல்லாம் பயன்படுத்தணும். கருங்காலி மரத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, செலினியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மாங்கனீஸ் இருக்குது, ஃபெருலிக் இருக்குது, கோர்செட்டின் இருக்குது, ஃப்ளோனைடு இருக்குது, விசத்துக்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது இந்த கருங்காலி மரம். கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துலையுமே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போக்குவதற்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும் அழகை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது கருங்காலி மரம். நன்னாரி வேர், இதுலேயும் நிறைய விசத்துக்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையா இருக்குது. இது வந்து வாசனைக்காக பயன்படுத்தக்கூடியது. அதே சமயத்தில் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. அதிக தாகத்தை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது நன்னாரி வேர். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும். ஒரு சிறிய துண்டு தான், மிளகளவு தான் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. திகட்டல் ஆயிடுச்சுன்னா நம்மளால் மருந்து சாப்பிட முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும். ஆனால் ஒரு சில இடங்களில் நன்னாரி வேர்னு விற்கிறாங்க. அது வந்து வாசனையே இருக்க மாட்டேங்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நன்னாரி ஒரு சின்ன துண்டு நம்ம வீட்டில் வச்சா வீடு முழுக்க நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சா கூட அந்த அளவுக்கு வாசனை இல்லை. அது ஏனே தெரியல.
இந்த நன்னாரி வேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்தை ஒரு டீ போல் மாலையில் குடிக்கலாம், காலையில் குடிக்கலாம். உடல் எடை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ரொம்ப அசதி நிறையா இருக்கிறவங்க, எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க காலையில் மாலையில் எப்போ வேணாலும் ஒரு வேளை ஒரு டீ போல் ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். காய்ச்சல் நேரத்தில் சாப்பிடலாம். காய்ச்சல் நேரத்தில் நிறைய மருந்து மாத்திரை, வீரியம் உள்ள மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவோம். அதனால் உடல் உஷ்ணம் நிறையா இருக்கும், வயிற்று எரிச்சல் இருக்கும், வயிற்று புண்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இது போல் ஒரு மருந்து தயார் செய்து ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த மருந்து மாத்திரைகளால் வரக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து அவற்றையெல்லாம் சமன் செய்வதற்கும், உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும், டெட் செல்லாம் வராமல் பார்த்துக்கொள்வதற்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. கருப்பையில் ஒரு சில பெண்களுக்கு உஷ்ணம் அதிகமான கரு தங்காது, கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது. அது மாதிரி இருந்தால் பாதிப்பு தான். கருப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும், கருப்பைக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுப்பதற்கும், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அளவை சமன் செய்வதற்கும், கருமுட்டை வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. முக்கியமாக வந்து வயிறு உஷ்ணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமானாலே அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் நிறைய தொந்தரவுலாம் வரும். கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரக மண்டலம், குடல் பகுதி, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உஷ்ணம் இருக்கணும். அளவுக்கு அதிகமானால் பாதிப்பு தான். அதே மாதிரி ஐபிஎஸ் பாதிப்பு, சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களும் இது போல ஒரு மருந்து தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி கருங்காலி கட்டை, நன்னாரி வேர், நெல்லி வற்றல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து கலந்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. பெண்களுக்கு ஒரு சிலருக்கு கருப்பையில் நீர்க்கட்டிகள் வரும். அதுவும் முக்கியமாக பிசிஓடி, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா மாதவிடாய் கோளாறு அதிகமாக இருக்கும். மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலியும், அடி வயிற்று வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆளி விதை ஒரு 3 கிராம் அளவு எடுத்து 200 மில்லி தண்ணீரில் போட்டு அது கூட ஒரு சிறிய லவங்கப்பட்டை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி சாப்பிட்டுட்டு வரணும். ஆளி விதை நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் திக்காக ஒரு கஞ்சி தண்ணீர் மாதிரி வரும். அதை வடிகட்டி அது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.